سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அன்பிற்கினிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் எல்லோருமே அறிந்து வைத்திருக்கிறோம், வல்ல ரஹ்மானுக்கு நாம் அடிபணிந்து வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டியே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காகவே நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவதை நாம் பல சந்தர்ப்பங்களிலே நாம் அதை கேட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது, அது ஒட்டுமொத்தமாக இபாதத்தாக இருக்கிறது. அவனுடைய செயல்கள் எல்லாம், எல்லா விதமான செயல்களும் பிறந்ததிலிருந்து அவனுடைய ஹயாத்தினுடைய கடைசி மூச்சு வரை எல்லா விதமான செயல்களும் இபாதத்தாக இருக்கிறது என்பதை நாம் எல்லோருமே கண்டிப்பாக உணர்ந்துதான் வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட இபாதத்துகளிலே ஒரு இபாதத்தாக ரமலானிலே, குறிப்பாக ரமலானிலே செய்யப்படுகிற ஒரு இபாதத் பிந்திய 10 நாட்கள், ரமலானுடைய பிந்திய 10 நாட்கள் இருக்கிறதல்லவா, அந்த 10 நாட்களிலே ஜமாஅத்து நடைபெறுகிற பள்ளிவாசலிலே இஅ்திகாஃப் இருப்பது என்பது அதுவும் ஒரு இபாதத்தாக இருக்கிறது என்பது நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம். இஅ்திகாஃப் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், அதனுடைய சொற்பொருள், நேரடியாக அதனுடைய பொருளை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் தங்குதல் என்று அதற்கு ஒரு பொருள் இருக்கிறது. அதே போல சிறை வைத்தல் என்று ஒரு பொருள் இருக்கிறது. இல்லைன்னு சொன்னால் ஒன்றை பற்றி கொண்டு மனதை அதிலே கட்டுப்படுத்தி வைப்பது, அப்படி ஒரு பொருள் கூட இஅ்திகாஃப் என்கின்ற அந்த வார்த்தைக்கு, அந்த அரபு வார்த்தைக்கு தமிழிலே இப்படி 3 விதமான பொருட்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாத்தில் இஅ்திகாஃப் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால், ஜமாஅத் நடைபெறுகிற பள்ளிவாசல்களிலே என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்திலே நிய்யத்தை செய்து கொண்டு நான் பள்ளியிலே தங்குகிறேன், பள்ளியிலே தங்கப் போகிறேன் என்று நிய்யத்தை செய்து கொண்டு பள்ளியிலே தங்குவதற்கு சொல்லப்படுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது இஅ்திகாஃப் என்பது. அப்படி இஅ்திகாஃப் இருக்கிற நேரத்தில் அவர் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், அவசிய தேவையின்றி வெளியே செல்லக்கூடாது. அதுதான் இஅ்திகாஃபாக இருக்கிறது. நான் கொஞ்ச நேரம் இருப்பேன், அப்புறம் வெளியே போயிட்டு வருவேன், ஒரு கல்யாணத்துக்கு போவேன், ஒரு ஜனாசாவுக்கு போவேன், ஒரு நோய் விசாரிக்க போவேன், அப்படியெல்லாம் வெளியே போகிறதுக்கு அனுமதி இல்லை. அப்படி வெளியே போகிறதுக்கு அனுமதி இல்லாத ஒரு இபாதத் அப்படின்னு சொன்னால் இந்த இஅ்திகாஃப் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிற செய்தி. ஆனால் அதே சமயத்தில் நாம் இந்த இஅ்திகாஃபுடைய விஷயத்தில் நம்ம ஒரு விஷயத்தை விளங்கலாம், போய் தான் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு நிர்பந்த நிலை, அவசிய தேவை இருக்கிறது. என்னுடைய உணவுக்கு நான் தான் வெளியே சென்று விட்டு வர வேண்டும், வந்தால்தான் நான் என்னுடைய பசியை போக்கிக் கொள்ள முடியும். அப்படி ஒரு நிலை இருக்கிறதா, போய்விட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால், எதற்காக போனோமோ அதை மட்டும் நான் வெளியே சென்று முடித்து கொண்டு வரலாம். அதே போல என்னுடைய மனைவி இல்லத்தில் இருக்கிறாள், பிரசவ நேரம், பிரசவத்திற்காக வேண்டி வழியில் இருக்கிறாள், தற்பொழுது அவரை பாதுகாப்பதற்கு யாரும் இல்லை, நான் தான் போக வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், நான் உடனே சென்று என்ன செய்யலான்னு சொன்னால், அவளை பிரசவத்திற்கான அந்த ஏற்பாடுகளை அதை மட்டும் செய்து வைத்துவிட்டு அவளை மருத்துவமனையிலே சேர்த்துவிட்டு அந்த பொறுப்பாளர்களை ஏற்படுத்திவிட்டு வரலாம். அதற்கு அனுமதி இருக்கிறது. அதே போல தன்னுடைய தாய் தந்தை அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அல்லது தன்னுடைய பிள்ளை, தான் பெற்ற பிள்ளை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள், நான் போய்த்தான் ஆக வேண்டும், யாருமே பாதுகாப்பதற்கு இல்லை, யாருமே அவர்களை சென்று மருத்துவமனையிலே சேர்த்து அவர்களுக்கான மருத்துவத்தை செய்வதற்கான நம்மிடத்தில் இல்லை, நான் தான் போக வேண்டும் என்கிற நிலை இருக்கும் என்று சொன்னால் நாம் வெளியே போகலாம்.
இதுதான் இஅ்திகாஃபாக இருக்கிறது என்பதும், அதே போல நாம் வெளியில இருக்கிற பொழுது மற்ற நேரங்களிலே நிறைய பேச்சுக்களை பேசுவோம். நிறைய பேச்சுக்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் நாம் பேசுவோம். உலக சம்பந்தப்பட்ட பேச்சுகள் பேசுவோம், அரசியல் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் பேசுவோம், தொழில் ரீதியான பேச்சுகளை பேசுவோம், நம்முடைய கல்லூரி சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவோம். இது நிறைய பேச்சுக்கள் என்பது நம்ம இடத்துல வெளியே நிறைய இருக்கும். ஆனால் இஅ்திகாஃப் என்று சொல்லி அந்த நியத்திலே நாம் பள்ளிக்குள்ளே வந்து விடுகிற பொழுது எந்த அனாவசியமான பேச்சுக்களையும் பேசக்கூடாது என்பது நாம் புரிந்து கொள்ளுகிற செய்தி. பேசலாம், எதை பேசலாம் என்று சொன்னால் குர்ஆனை பற்றி பேசலாம், ஹதீதை பற்றி பேசலாம், ஃபிக்ஹை பற்றி பேசலாம், மார்க்கத்தை இன்னொருவருக்கு எடுத்து சொல்லுவதற்கு கூட பேசலாம், அல்லது ஒருவர் சொல்ல அதை நாம் கேட்கலாம். இதெல்லாம் இப்படிப்பட்ட பேச்சுக்களை வேண்டுமானால் பேசுவதற்கு அந்த இஅ்திகாஃபுடைய நேரத்தில் அனுமதி இருக்கிறது. இதுதான் இஅ்திகாஃபாக இருக்கிறது என்பதை நாம் ஆரம்பத்திலே புரிந்து கொண்டால் இந்த இஅ்திகாஃப் என்பது எந்த அளவிற்கான மகத்துவமிக்க ஒரு வணக்கமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி பள்ளிவாசல்களில் நாம் தங்கியிருக்கிற நேரத்தில் நம்மிலே சில நன்மையான விஷயங்கள் வெளிப்பட வேண்டும், கண்டிப்பாக வெளிப்பட வேண்டும். என்னன்னு சொன்னா குறிப்பா தொழுகை என்னிடத்தில் என்னன்னு சொன்னா ஐங்கால தொழுகை என்பது என் மீது விதிக்கப்பட்டு இருக்கிறது. அதை நான் தொழுது விடுவேன், அதிலே மாற்று கருத்து இருக்கு. ஆனால் அதனால்தான் ஜமாத்து நடைபெறுகிற பள்ளி என்ற ஒரு நிபந்தனை இருக்கிறது. ஜும்ஆவுடைய பள்ளி இல்லை என்றாலும் கூட ஜமாத்து நடைபெறுகிற பள்ளியாக இருக்க வேண்டும். ஜும்ஆவில் இருக்கிற சொன்னால் ஜும்ஆவுடைய பள்ளிக்கு வெளியே சென்று ஜும்ஆவை நிறைவேற்றிவிட்டு மீண்டும் அந்த பள்ளி வாசலுக்கு வந்து விடலாம். அப்படி அங்கே அந்த பள்ளியில இருக்கிற பொழுது ஐங்கால தொழுகை மட்டும் அல்லாது நஃபிலான சுன்னத்தான தொழுகை என்ன செய்கிறார்னு சொன்னால் நிறைய அவர் நிறைவேற்றுவார். அதற்கான நியத்தோடு தான் அந்த பள்ளியிலே அவர் தங்குவார். அதே போன்று நாம் வெளியில இருக்கிற பொழுது அல்லாஹை தியானிப்பதற்கு திக்ர் செய்வதற்கான நேரங்கள் காலங்கள் நமக்கு கிடைப்பது என்பது அவ்வளவு அரிதானதல்ல. குறைந்த நேரம்தான் அதற்கு நாம் ஒதுக்க முடியும். ஆனால் நாம் பள்ளியிலே நாம் தங்குகிற பொழுது பள்ளிவாசலிலே இந்த இஅ்திகாஃபுடைய நியத்தோடு நாம் தங்குகிற பொழுது அல்லாஹை தியானிப்பதற்கு திக்ர் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதனால் திக்ர்களை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள முடியும் அந்த இஅ்திகாஃபுடைய நேரத்திலே. அதே போல திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதுங்கிறது மற்ற நாட்களை விட ரமலானிலே நாம் அதிகமாக செய்வோம். அதுவும் குறிப்பாக பிந்திய பத்திலே நாம் இஅ்திகாஃப் இருந்து விடுவோம் என்று சொன்னால் இன்னும் நமக்கு அதிகமான நேரம் கிடைக்கும். திலாவத்துல் குர்ஆனை ஓதுவதற்கான நேரம் கிடைக்கும் என்பதும் நாம் அங்கே இஅ்திகாஃபுடைய விஷயத்திலே பார்க்கிறோம். அதே போல துஆ, பிரார்த்தனை செய்கிறோம் அல்லவா, பள்ளிவாசலுக்கு வர்றோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அஜிற்கு சலாம் கொடுத்த உடனேயே எழுந்து நாம் வெளியே போக வேண்டிய நிர்பந்தத்திலே நாம் இருக்கிறோம், அல்லது நாமவே போகி விடுகிறோம். அப்படி ஒரு நிலை நம்மிடத்திலே பார்த்தோம். ஆனா இந்த இஅ்திகாஃபுடைய நேரத்திலே நாம் பள்ளியிலே இருக்கிற பொழுது நமக்கு கிடைக்கிற நேரமெல்லாம் ரப்பிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது என்பதும் இவைகளையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த இஅ்திகாஃப் என்பது ரமலானுடைய பிந்திய பத்திலே நமக்கு சுன்னத்தே முஅக்கதாவாக கட்டாய சுன்னத்தாக நமக்கு ஏற்படுத்தி தந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. ஆக பாருங்க, அதே போல நாம இன்னும் நிறைய வணக்கங்கள்ல ஈடுபடுவோம். இன்னும் ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, வெளியே இருக்கிற பொழுது நாம் நிறைய பாவங்களை செய்வோம். 2 பேர் கூடுனாவே ஒருத்தருக்கு மேற்பட்டு இன்னொருவர் நாம் அங்கே வருவோம்னு சொன்னா மூன்றாவது ஒரு நபரை நாம் பேசாமல் போவதில்லை. கண்டிப்பா மூணாவது ஒரு நபர் என்ன செய்வோம்னு சொன்னா அவரை பற்றி நல்ல விஷயங்களையும் பேசுவோம், அவரிடத்தில் இருக்கிற சில தவறுகளையும் பேசுவோம், குற்றம் குறைகளையும் பேசுவதற்கான சந்தர்ப்பம் நமக்கு கண்டிப்பாக அமைகிறது. அது அப்படித்தான் நிகழ்கிறது என்பதை நாம் பார்ப்போம். இவைகளெல்லாம் என்னன்னு சொன்னா நாம் இஅ்திகாஃப் இருக்கிற பொழுது நாம் எந்த குறைகளையும் பேசாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாகிவிடும் என்பதையும் நாம் பார்க்கிற ஒரு செய்தி. அதே போல இன்னும் நிறைய பாவங்கள், நிறைய நாம் வெளியே இருக்கும்போது என்ன செய்வோம்னு சொன்னா நிறைய பாவமான காரியங்கள்ல என்னுடைய
உறுப்புகளை நான் பயன்படுத்துவேன், என்னுடைய சிந்தனையை கூட நான் பயன்படுத்துவேன், என்னுடைய உள்ளத்தை நான் பயன்படுத்துவேன், என்னுடைய நாவை நான் பயன்படுத்துவேன். இப்படி பாவமான காரியங்கள்ல என்னை நான் நிறைய விஷயங்களிலே வெளியே இருக்கிற பொழுது நான் ஈடுபடுத்துகிறேன். ஆனால் பள்ளிக்குள்ள இஅ்திகாஃப் என்று வந்து விடுகிற பொழுது, அங்கே நான் அந்த நிய்யத்தோடு நான் தங்குகிற பொழுது, அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக வேண்டி நான் இங்கே தங்குகிற பொழுது என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பாவங்கள் எல்லாம் நம்மிடத்தில் இல்லாமல் போகிறது என்பதையும் இந்த இஅ்திகாஃபுடைய விஷயத்திலே நாம் பார்க்கிற செய்திகளாக இருக்கிறது. இதற்குத்தான் இஅ்திகாஃப் என்று சொல்லி இஸ்லாத்திலே சொல்லித்தரப்படுகிற செய்திகளாக பார்க்கிறோம். ஆக சொற்பொருள் என்பது தங்குதல், சிறை வைத்தல், ஒன்றை பற்றி பிடித்துக் கொண்டு அதிலேயே தன்னை என்ன செய்தல் சொன்னா வைத்துக் கொள்ளுதல் என்று சொற்பொருள் இருந்தாலும், மார்க்க விஷயத்திலே இஅ்திகாஃப் என்னன்னு சொன்னா, நாம் மேல சொன்ன விஷயங்களை மனதிலே நாம் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இஅ்திகாஃபிற்கான சிறப்பு என்ன என்பது நாம் நம்முடைய உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ள முடியும். இந்த இஅ்திகாஃப் என்பது எல்லோருமே இருக்க வேண்டுமா? ஒரு ஊர்ல ஒரு 100 குடும்பங்கள் இருக்கு. இப்ப இந்த ஊர் எடுத்துக்கிட்டா ஒரு 300 குடும்பங்கள் இருக்கிறது. இந்த 300 குடும்பங்களிலே இருப்பவர்களும் பள்ளிவாசல்ல வந்து இஅ்திகாஃப் இருக்கணுமா அப்படின்னு சொன்னா அப்படி அல்ல. என்னன்னு சொன்னா, குறைந்தபட்சம் நான் சொல்வது குறைந்தபட்சம் அந்த பள்ளியிலே, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஜமாத் நடைபெறுகிற அந்த பள்ளியிலே ஒரு நபராவது இந்த பிந்திய 10 நாட்களுக்கு இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். எப்படி ஜனாசா தொழுகை ஃபர்து கிஃபாயா என்று சொல்லுகிறோமோ, ஃபர்து கிஃபாயான்னு சொன்னா நமக்கு தெரியும், யாராவது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து ஒரு ஜனாசாவை நின்று தொலை வச்சு தொழுகை நடத்திட்டு அதை அடக்கம் பண்றாங்கன்னு சொன்னா எல்லோரின் மீதான கடமையும் நீங்கிவிடும், யாரும் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள். ஆனா யாருமே தொலை வைக்க வரல, தொழுகை ஜனாசா தொழுகையில கலந்துக்கல, அதை அடக்கம் பண்ணுவதில் கலந்துக்கல, அந்த ஜனாசா பிரேதம் அப்படியே இருக்கிறது என்று சொன்னால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லோருமே குற்றவாளி என்று எப்படி மார்க்கம் சொல்லுகிறதோ, அதுபோல இந்த இஅ்திகாஃப் என்பது சுன்னத்தே முஅக்கதா, கட்டாய சுன்னத். யாராவது குறைந்தபட்சம் ஒரு நபராவது, அதிகபட்ச நபர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம். எப்படி ஜனாசா தொழுகை சிலர் கலந்து கொண்டால் கடமை நீங்கி விடுகிறதோ, அதுபோல ஒருவர் இருந்தால் அந்த ஊரில் உள்ள எல்லோரின் மீதான கடமையும் நீங்குகிறது. ஆனால் நன்மை என்பது அவருக்கு மட்டும்தான். யார் பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருந்தாங்களோ நன்மை அவருக்கு மட்டும்தான் கிடைக்கும், மற்றவர்களுக்கான பொறுப்பு நீங்கும், அவ்வளவுதான். அவர்களுக்கு அதற்கான நன்மை இல்லை என்பதையும் நாம் மனதில் என்ன செய்யணும்னு சொன்னா நாம் பதித்துக் கொள்ள வேண்டும். அதே போல பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இந்த இறுதி 10 நாட்களிலே, இப்ப நம்ம இந்த ஆண்டு இந்த ரமலானுடைய 20 நாம் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். வருகிற இரவு மகரிப் வந்துருச்சுன்னு சொன்னா 21வது நாள் நமக்கு ஆரம்பமாகி விடுகிறதுன்னு பார்க்கிறோம். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த 21 அந்த நோன்பு திறக்கிற நேரம் வந்து விடும் என்று சொன்னா, நோன்பை திறந்ததோடு 10 நாட்களும் எதுவரைக்கும் சொன்னா பெருநாள் என்று எந்த பறையிலே அறிவிக்கப்படுகிறதோ அந்த 10 நாட்கள், அது 9 நாட்களாக கூட இருக்கலாம், 10 நாட்களாக இருக்கலாம், மீதம் இருக்கக்கூடிய அந்த 10 நாட்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க பள்ளியில மஸ்ஜிதுன் நபவியில இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நாம பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இருக்கிறத பார்த்துட்டு அவருடைய மனைவிமார்களும் கூட என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, மஸ்ஜிது நபவியில வந்து இஅ்திகாஃப் இருந்தார்கள். அப்புறம் அதற்கு பிறகு என்னாச்சுன்னு சொன்னா, ஒரு சில மனைவிமார்கள் வர வேண்டாம் என்று தடை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறதும் நாம ஹதீதுகளிலே பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆக இது என்னங்க, இது வலியுறுத்தப்பட்ட சுன்னத். இந்த இஅ்திகாஃபின் மூலம் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்முடைய மனதினுடைய அழுக்காறுகள் எல்லாம் அது கழுவப்படுகிறது என்பதோடு நமக்கு இங்கே உள தூய்மை ஏற்படுகிறது. நமக்கு என்ன கிடைக்குதுங்க, இந்த தக்வா, இறையச்சம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த அல்லக்கும் தத்தக்கும், அல்லாஹ் இந்த நோன்பு பத்தி பேசும் பொழுது குறிப்பா அதை முடிப்பான், இப்படித்தான் அந்த வசனத்தை முடிப்பான், இந்த அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் தக்வா உடையவர்களாக, இறையச்சம் உடையவர்களாக, உள தூய்மை உடையவர்களாக மாற வேண்டும், மாறுவதற்காகத்தான் நோன்பு என்று அல்லாஹ் சொல்றான் பார்த்தீங்களா.
அந்த மன தூய்மை ஏன்னா நாம இங்க இருக்கிற பொழுது நோன்பும் நமக்கு அவசியம். நம்ம நோன்பு நோக்க வேண்டும். நோன்பு இல்லாம நம்ம வந்து இஅ்திகாஃப் இருக்க முடியாது. அது விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும். அந்த ஒரு விஷயத்தை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். நோன்பு இருப்பதோடு இஅ்திகாஃப் இருக்கணும். அப்ப அந்த நோன்பும் இந்த இஅ்திகாஃபும் நமக்கு ஏற்படுத்தி தருகிற ஒரு செய்தி என்னன்னு சொன்னா உள தூய்மையை நமக்கு உருவாக்கி தருகிறது. உள்ளத்திலே அழுக்காறுகள் எதுவுமே இல்லாமல், யாரை பற்றிய பொறாமை சிந்தனைகள் இல்லாமல், யாரை பற்றிய ஹசதுகள் இல்லாமல், தவறான எண்ணங்கள் இல்லாமல், நிறைய உள்ளத்துக்குள்ளே போகிற செய்திகள் எல்லாம் நல்ல காரியங்களாகவே உள்ள போக போக மனம் சுத்தமாகி விடுகிறது என்பதும் மன அமைதி கிடைக்கிறது என்பதும் நாம் இந்த இஅ்திகாஃபிலே பார்க்கிற மிக முக்கியமான இந்த உலகம் சார்ந்து இருக்கிற நன்மைகளாக நாம் பார்க்கிறோம். பாருங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க அறிவித்து தருகிற ஒரு செய்தி இப்னு மாஜாவுல 1781 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபில் முஅ்தகிஃபி ஹுவ யஅ்திஃபு துனூப. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஅ்திகாஃப் இருக்கிறதே அவர் இருக்கக்கூடியவருடைய பாவங்களை எல்லாம் அது இல்லாமல் தடுத்து விடுகிறது. யார் இஅ்திகாஃப் இருக்கிறாங்களோ அவருடைய எல்லா பாவங்களையும், கடந்த காலத்தினுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது மட்டுமில்லாது அவரை பாவம் செய்ய விடாமலும் என்ன செய்தன்னு சொன்னா அவரை தடுத்து வைத்திருக்கிறது என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தருகிற செய்திகளை பார்ப்போம். இன்னும் சொன்னாங்க, வயுஜ்ரா லஹு மினல் ஹஸனாத்தி கஆமிலில் ஹஸனாத்தி குல்லஹா. ஒருத்தர் பள்ளிக்குள்ள இருக்கிறார், இவர் இஅ்திகாஃப் இருக்கிறாரு, இவர் போய் வெளியே சமூகம் சார்ந்து எந்த செயலையும் செய்ய முடியாது. சமூகம் சார்ந்து ஏதாவது பணியாற்ற முடியுமா, அடுத்தவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு சொன்னா ஏன்னா வெளியே போக முடியாதுல்ல. அப்படி வெளியே இருந்து நலவான காரியங்கள் நிறைவாக வெளியே செய்யறாங்க அல்லவா, அந்த நன்மைகள் எல்லாம் இவருக்கும் என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த நன்மை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்குது. வெளியே சமூக ஆர்வலர்கள் இருப்பாங்க பாருங்க. சமூக ஆர்வலர்கள் ஒரு ஏழைக்கு உதவுவது, கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவுவது, ஒரு விபத்திலே ஒருத்தர் சிக்குண்டு விட்டார் அவருக்கு உதவுவது, இவன் நிறைய சமூக பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு பாருங்க. அதுல சென்று தன்னை ஈடுபடுத்தி கொண்டு நல்ல காரியங்களை செய்கிறார் அல்லவா, அந்த நன்மைகள் எல்லாம் இந்த இஅ்திகாஃப் இருப்பவருக்கு இவர் வெளியே செல்ல முடியாது என்பதற்காக வேண்டி அவருக்கும் அந்த நன்மை வழங்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னங்க சொல்றாங்க. கஆமிலில் ஹஸனாத்தி குல்லஹா. வெளியே இருந்து என்னென்ன நன்மையான காரியங்களை செஞ்சாங்களோ அத்துணை நபருடைய நன்மையான விஷயம் இவருடைய பட்டியலில் கூலியாக அவருக்கு எழுதப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னங்க சொல்ற இந்த ஹதீஸ் இப்னு அப்பாஸ் அவங்க அறிவிக்கிறாங்க. நம்ம மேல சொன்ன மாதிரி இப்னு மாஜாவுல அது பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்திகளாக பார்க்கிறோம். இஅ்திகாஃப் என்பது ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி அப்படிங்கிறத நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். சந்தர்ப்பமும் வாய்ப்பும் நமக்கு கிடைத்தால், சிலருக்கு வாய்ப்பு கிடைக்காது. உதாரணமா கல்லூரி மாணவர்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா அந்த வாய்ப்பு குறைவாக இருக்கும். அவங்க கூட பயன்படுத்தலாம். எப்படின்னு சொன்னா கல்லூரி போற நேரத்தில் கல்லூரியை போயிட்டு மற்ற நேரங்களில் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா நான் பள்ளியில இஅ்திகாஃப் இருந்து விடுகிறேன் என்று என்ன செய்யலாம் சொன்னா நியத்தை செய்து கொண்டு அந்த 10 நாட்களும் அந்த இரவு நேர இஅ்திகாஃபை என்ன செய்யலாம் சொன்னா கடைபிடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பகல் நேரங்களிலே அவர்கள் கல்லூரி செல்லலாம், படிக்கலாம். அங்கே முடிந்தவரை தன்னுடைய உள்ளத்தையும் தன்னுடைய பார்வை தன்னுடைய சிந்தனை இவைகளை எல்லாம் தேவையில்லாத பேச்சுக்கள் என்கின்ற விஷயங்களை விட்டும் தன்னை தடுத்து கொண்டு அந்த நியத்தோடு இருந்துட்டா கல்லூரி மாணவர்களுக்கும் கூட அந்த வாய்ப்பு கிடைத்து விடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, தபரானில பதிவாயிருக்கு. தபரானி மட்டுமல்ல, ஹாக்கிம், பைஹக்கி போன்ற ஹதீஸுடைய கிரந்தங்கள்ல பதிவாகிருக்கிற ஒரு செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் அறிவிக்கிறாங்க. மேல ஒரு ஹதீஸ் அறிவிச்சா சொன்னோம் இல்ல, அவங்க தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. மன் இஅ்தகஃப யௌமன், ஒரே ஒரு நாள் ஒருவர் இஅ்திகாஃப் இருப்பார் என்று சொன்னால்
இப்திகா வஜ்ஹில்லாஹி, அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஒற்றை நோக்கத்தோடு ஒருவர் ஒரு நாள் இஅ்திகாஃப் இருப்பார் என்று சொன்னால் ஜஅலல்லாஹு பைனஹு வ பைனன் நாரி, அந்த இஅ்திகாஃப் இருப்பவருக்கும் நரகத்திற்கும் இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில அல்லாஹ் இடைவெளியை ஏற்படுத்துகிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா சலாச ஹனாதிகு, 3 ஹந்தக்குகள். ஹந்தக்குன்னு சொன்னா அகழி. அகழ்னா நமக்கு தெரியும், பெரிய குழி. பெரிய குழி, ஒரு குதிரை கூட வந்து தாண்ட முடியாத அளவிற்கு, வாகனங்கள் எதுவுமே போக முடியாத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய அகலமான ஆழமான ஒரு குழிக்கு வந்து அகழ் அப்படின்னு தமிழ்ல சொல்லப்படும். அது அரபில வந்து ஹந்தக் அப்படின்னு சொல்லப்படும். ஹந்தக் யுத்தம் சொல்லி கூட நம்ம எல்லாம் ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றுல பார்த்திருப்போம். அந்த அந்த ஹந்தக்க சொல்லி சொல்றாங்க, 3 அகழி அளவு தூரம் இவருக்கும் நரகத்திற்கும் இடையில என்ன செய்யணும்னு சொன்னா இடைவெளி ஏற்படுத்தப்படும் என்று சொல்லிட்டு அந்த இடைவெளி, அந்த ஒரு அகழ் என்பது எவ்வளவு அப்படிங்கிறதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க விளக்குறாங்க. அபஆத மிம்மா பைனல் ஹாஃபிகீன, கிழக்கிற்கும் மேற்கிற்கும், கீழ் திசைக்கும் மேல் திசைக்குமான அந்த இடைவெளி எவ்வளவோ அவ்வளவு பெரிய ஒரு அகழ் ஏற்படுத்தப்படும். அதுபோல 3 அகழ் அவர்களுக்கு ஏற்படுத்தப்படும். எதுக்கு பத்திலங்க? இவருக்கும் நரகத்திற்குமான இடைவெளி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அதற்கான நன்மையை சொல்லி தர்றாங்க. இப்ப இந்த இடத்துல நாம் இன்னொரு செய்தியை விளங்கணும். என்னன்னு சொன்னா, இப்ப ஒரு நாள் அப்படிங்கிற வார்த்தை இந்த ஹதீஸ்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப ரமலான்ல வந்து நாம் பின்னாடி ஒரு நாள் இருந்துக்கலாம், இல்ல 3 நாள் இருந்துக்கலாம், அல்லது எனக்கு நேரம் கிடைத்த அந்த நாட்களிலே இருந்து கொள்ளலாம். அப்படி இருந்தால் இந்த பிந்திய பத்தினுடைய அந்த நன்மை கிடைக்குமா என்று சொன்னால், ரமலானுடைய இஅ்திகாஃபுடைய நன்மை கிடைக்குமா என்று சொன்னால் அந்த முழுமையான நன்மை இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க 10 நாள் இஅ்திகாஃப் இருந்திருக்காங்க. அதுதான் சுன்னத்து. ஆனால் ஒரு நாள் இருந்தால் அதற்கான நன்மை இருக்கிறது. ஒரு நாள் இருந்தால் அன்றைய தினத்திற்கான நன்மை இருக்கிறது, அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் முழுமையான சுன்னத்தை நாம் பேணவில்லை என்பதையும் நாம் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை நாட்கள் இருக்கிறோமோ அல்லது எத்தனை மணித்துளிகள் நாமே அந்த நியத்திலே இருக்கிறோமோ அதற்கான நன்மை நமக்கு கொடுக்கப்படும் என்பதையும் அந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அதே போல அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்து அறிவிக்கிற ஒரு செய்தி, மன் இஅ்தகஃப ஈமானம் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. ஒருவர் தன்னுடைய ஈமான் தன்னுடைய ஆர்வம், எனக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து கூலி கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு, என்னுடைய ஈமானோடு நான் வைத்திருக்கிற இறை நம்பிக்கையோடு, அதே போல எனக்கு அல்லாஹ் இதன் மூலமாக நல்ல பிரதிபலனை கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு, தேட்டத்தோடு, ஆசையோடு ஒருவர் இஅ்திகாஃப் இருப்பார் என்று சொன்னால் அவருடைய முந்திய பாவங்கள் எல்லாம், எவ்வளவு பாவம் இருந்தாலும் சரி, முந்திய பாவங்கள் எல்லாம் அது மன்னிக்கப்பட்டு விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்ன செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய மனைவியர்களுள் ஒருவரான அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுங்க அறிவிக்கிற ஒரு செய்தி. ஆக இஅ்திகாஃப் என்பது அற்புதமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது என்பதும், நரகத்திலிருந்து நம்மை தூரப்படுத்துகிறது என்பதும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே. ஆக வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த இஅ்திகாஃபை இருப்பதற்கான பாக்கியத்தை நம்மில் அநேகர்களுக்கு, குறிப்பாக எல்லோருக்குமே அல்லாஹ் தந்து அருள் புரிய வேண்டும். பாருங்க, இஅ்திகாஃப் அப்படின்னு சொன்னா மார்க்கத்தில் 3 இஅ்திகாஃபுகள் இருக்கிறது. 3 விதமான இஅ்திகாஃபுகள் இருக்கிறது. ஒன்று என்னன்னு சொன்னா வாஜிப். ஒன்று என்னங்க? வாஜிபான இஅ்திகாஃப். இன்னொன்று சுன்னத்தான இஅ்திகாஃப். அதற்கடுத்து 3வது நஃபிலான இஅ்திகாஃப்.
இந்த மூணுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, வாஜிபு அப்படின்னு சொன்னா நான் ஒரு நேர்ச்சை செய்திருக்கிறேன், எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், நான் ஒரு ஹலாலான ஒரு நேர்ச்சை, ஒரு காரியம் நடக்கணும். உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்குவோமே, ஒருவர் தன்னுடைய மனைவிக்கு சுகப்பிரசவமாக வேண்டும், ஒரு சாலிகான பிள்ளை தனக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்ன செய்யறாருன்னா, ரப்பிடத்துல யா அல்லாஹ் என்னுடைய மனைவிக்கு சுகப்பிரசவம் ஆகணும், எனக்கு சாலிகான ஒரு குழந்தை எனக்கு வேணும், ஒரு பெண் குழந்தை வேணும், ஒரு ஆண் குழந்தை வேணும், அப்படி ஏதாவது என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு நேர்ச்சை செய்கிறார். அப்படி எனக்கு கிடைத்து விட்டால் நான் இத்துணை நாட்கள் இந்த பள்ளியிலே நான் உனக்காக வேண்டி இஅ்திகாஃப் இருக்கிறேன், தங்குகிறேன் என்று நியத்து செய்கிறார்னு வச்சுக்கோங்க. அவர் அந்த நேர்ச்சையை நிறைவேற்றுவது வாஜிபாக இருக்கிறார். நேர்ச்சை செய்யப்பட்ட அந்த காரியங்கள் அது வாஜிபு, அதை கண்டிப்பாக நிறைவேற்றியே தீர வேண்டும். இது வாஜிபு. ஒரு தடவை உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா, யா ரசூலல்லாஹ், நான் அறியாமை காலத்திலே இருக்கிற பொழுது, நான் இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அறியாமை காலத்தில் இருக்கிற பொழுது ஹரம் ஷரீஃபிலே தங்குவதற்கு, கஅபத்துல்லா இருக்கு பார்த்தீங்களா, கஅபத்துல்லாவிலே நான் தங்குவதற்கு ஒரு நேர்ச்சை செய்தேன், அங்கே தங்குவதற்கு ஒரு நேர்ச்சை செய்தேன். அந்த நேர்ச்சையை நான் இப்பொழுது நிறைவேற்றலாமா? இப்பொழுது இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள், இப்பொழுது சஹாபியாக இருக்கிறார்கள், இப்ப கேட்கிறாங்க, நான் இப்பொழுது நான் அதை நிறைவேற்றலாமா என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க, ஆம், நிறைவேற்ற வேண்டும், போய் நிறைவேற்றுங்கன்னு சொன்னாங்க. ஏன்? அது வந்து நேர்ச்சை. நீங்க அறியாமை காலத்துல செய்திருந்தாலும் சரி, நீங்க அல்லது இஸ்லாத்துடைய காலத்துல செய்திருந்தாலும் சரி, ஹலாலான நேர்ச்சைகளை கண்டிப்பாக அது நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே ஒருவர் இஅ்திகாஃபுடைய நேர்ச்சையை செய்திருந்தால் அது வாஜிபாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பாருங்க, சுன்னத்தான நேர்ச்சை, சுன்னத்தான இஅ்திகாஃப் அப்படின்னு ஒரு சொன்னோம். சுன்னத்தான இஅ்திகாஃப் என்பது இந்த ரமலானிலே பிந்திய பத்திலே இருக்கக்கூடிய அந்த இஅ்திகாஃபிற்கு சுன்னத் என்று சொல்லப்படும். அதுவும் சுன்னத்தே முஅக்கதா, கட்டாய சுன்னத், வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது அல்லாது நஃபிலான இஅ்திகாஃப் என்று சொன்னால், இப்ப நான் பள்ளிக்குள்ள வர்றோம் வச்சுக்கோங்க, இப்ப ஜும்மாவுக்கே வந்திருக்கிறோம், நான் வாசலை தாண்டுகிற பொழுது அங்க நின்று அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மதிக என்ற துஆவை ஓதிவிட்டு அதற்கு முன்னாடியோ அதற்கு பின்னாடியோ நான் ஒரு நியத்தை செய்கிறேன். நான் பள்ளியில் இருக்கும் காலமெல்லாம், நான் எவ்வளவு நேரம் அந்த பள்ளிக்குள்ள இருப்பனோ அவ்வளவு நேரம் எல்லாம் நான் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு நான் இருந்து விட்டு செல்வேன் அப்படின்னு நினைக்கிறாரு. நியத்தை செய்து கொண்டு உள்ள வந்துட்டோம்னு சொன்னா, நாம் ஒரு நிமிடம் பள்ளிக்குள்ள இருந்து விட்டு சென்றாலும் அது நஃபிலான இஅ்திகாஃப், அதற்கான நன்மை இருக்கிறது. நான் தொழுகை முடிந்து மற்ற இன்னும் நிறைய நேரம் பள்ளிக்குள்ளேயே இருந்துட்டு போறேன், எவ்வளவு நேரம் இருக்கிறோமோ அவ்வளவு நேரத்திற்கான நன்மை இருக்கிறது. இதற்கான நன்மை கிடைக்கிறது என்பது மட்டுமல்ல, இது நஃபிலான இஅ்திகாஃபா இருக்கிறது என்பதையும். ஆக 3 விதமான இஅ்திகாஃப், ஒன்று வாஜிபு, இன்னொன்று சுன்னத்தே முஅக்கதா, இன்னொன்று நஃபிலாக இருக்கிறது என்பதும். ஒருத்தர் நியத்தே செய்யல, பள்ளிக்குள்ள வரும் பொழுது நியத்தே செய்யாம வந்தாரு, அவர் குற்றம் பிடிக்கப்படுவாரான்னு சொன்னா குற்றம் பிடிக்கப்பட மாட்டார். ஏன்னா நஃபில் என்பது குற்றம் பிடிக்கப்படாத ஒன்று. அதே போல அவருக்கு அந்த நன்மை கிடைக்குமான்னு சொன்னா நியத்து இல்லை என்பதனால் அவருக்கு அந்த நன்மையும் கிடைக்காது. ஏன்னா இன்னமல் அமாலு பின்னியாத், இந்த ஹதீஸை நாம பல சந்தர்ப்பங்களிலே நாம் அதிகமாக கேட்டிருப்போம். எந்த காரியத்திற்கும் நியத் என்பது அவசியமானதாக இருக்கிறது. அது இருந்தால் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது நாம் பார்க்கிற ஒரு செய்தி. அந்த அடிப்படையிலே நியத்தோடு நாம் உள்ளே வருவோம் என்று சொன்னால், பள்ளிக்குள்ளே நாம் எந்த பள்ளிக்குள்ளே போனாலும் சரி, அது ஜமாத்து நடைபெறுகிற பள்ளியாக இருந்தாலும் சரி, ஜமாத்து நடைபெறாத ஒரு பள்ளிகள்லாம் பூட்டப்பட்டே கிடக்கும். கிராமங்கள்லாம் பார்த்தோம்னு சொன்னா அங்க பள்ளிகள் தொழுவிக்கப்படாமல் பூட்டப்பட்டு கிடக்கும். அங்க நான் உள்ள போறேன்னு சொன்னாலும் கூட அந்த நியத்தோடு போனால் அந்த நன்மை நமக்கு கிடைக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, இஅ்திகாஃபை பற்றிய நாம் அறிந்த வகையிலே சில செய்திகளை பரிமாறிக்கொண்டோம். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. பிந்திய பத்து என்பதனால்
இன்னொரு செய்தியை நான் சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்ளுகிறேன். பிந்திய பத்து என்பது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ், ஒன்று பைஹக்கில பதிவாயிருக்கிற ஒரு ஹதீஸ். அதை நான் சொல்லிட்டு இந்த செய்திக்கு வர்றேன். என்னன்னு சொன்னா, ரமலான் வருவதற்கு முன்னாலேயே ஷஅபான்லேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஒரு உரை ஒன்று சஹாபாக்களுக்கு நிகழ்த்தினாங்க. அதுல சொன்ன ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, இந்த ரமலானை 3 பத்துகளாக பிரிக்கிறாங்க. இந்த ரமலானை முதல் 10, 2ஆம் 10, 3ஆம் 10ன்னு சொல்லி 3 பத்துகளாக பிரிக்கிறாங்க. அது முதல் 10 ரஹமத் என்று அந்த 10ஐ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அறிமுகப்படுத்தினாங்க. வ அவ்ஸதஹு ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறது அவ்வலஹு ரஹமா வ அவ்ஸதஹு மஃஃபிரா, அடுத்து ஆகிரஹு இத்துக்கும்பினார் என்று 3 வாசகங்களை பயன்படுத்தினாங்க. முதல் ரஹமத்து, 2வது மஃபிரத்து பாவ மன்னிப்பு, 3வது நரகத்திலிருந்து விடுதலைன்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த பெரிய ஹதீஸ்ல இந்த வார்த்தைகளை கடைசியா பயன்படுத்தி சொன்னாங்கன்னு பார்த்தோம். அந்த அடிப்படையில் தான் 3 பத்துகளாக இந்த ரமலான் பிரிக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் பிந்தி வரக்கூடிய இன்ஷா அல்லாஹ் இன்றைய மகரிபில் இருந்து நோன்பு திறந்த நேரத்தில் இருந்து வரக்கூடிய 10 இருக்கிறதே, அது ஐத்துக்கும் மினன்னாராக இருக்கிறது. நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய 10ஆக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த நரகத்தை பற்றிய ஒரு செய்தி இன்ஷா அல்லாஹ் சின்ன சுருக்கமா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா அம்ல அன்ன ஜஹன்னம மின்க வ மிம்மன் தபிஅக மின்ஹும் அஜ்மஈன். இப்லீஸ பார்த்து இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான். யாருக்குங்க? நமக்கு சொல்லல, இப்லீஸுக்கு சொல்றான். மனித சமூகத்துக்கு சொல்லாம இப்லீஸுக்கு சொல்றான். ஏன்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைத்த நேரத்தில் சொன்னா மலக்குகளுக்கும் ஜின்னுகளுக்கும் இந்த இப்லீஸ் கூட்டத்துக்கும் போய் அவருக்கு நீங்க பணிவை காட்டுங்கள், சஜிதா செய்யுங்கள் சொல்லும் பொழுது, அவர் மண்ணால் படைக்கப்பட்டவர், நான் நெருப்பால் படைக்கப்பட்டேன், நான் எப்படி போய் சஜிதா செய்ய முடியும் அப்படின்னு கர்வத்தோடு என்ன பண்ணான்னு சொன்னா நிராகரித்தான். இப்லீஸ் நிராகரித்தான், வரலாறு நமக்கு தெரியும். அப்படி நிராகரிக்கிற நேரத்தில் அல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டான், இங்கேருந்து போ, ஓடிப்போ, இங்கிருந்து நான் உன்னை விரட்டுகிறேன். இப்படி எல்லாம் என்ன பண்ணான்னு சொன்னா அங்கிருந்து விரட்டினான். அப்படி விரட்டுகிற பொழுது இப்லீஸ் என்ன பண்ணான்னு சொன்னா அல்லாஹ்விடத்திலே ஒரு கோரிக்கை வைக்கிறான். நான் போயிடுறேன், இங்கேருந்து போயிடுறேன், பிரச்சனை இல்லை. ஆனால் இதோ இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிச்சலங்கள் சமூகம் யௌமுல் கியாமா, கியாமத்து நாள் வர்ற வரைக்கும் உள்ளவங்களை நான் வழிகெடுப்பேன். உன்னை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்பவர்களை தவிர பாக்கி எல்லாம் நான் என்ன செய்வேன்னு சொன்னா வழிகெடுப்பேன். நீ எனக்கு அதுக்கு அனுமதி கொடுக்கணும். யார்கிட்ட அனுமதி கேட்கறான்? அல்லாஹ்கிட்டே இப்லீஸ் அனுமதி கேட்டான். அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டான். அல்லாஹ் அனுமதி முடிஞ்சா நீ கெடுத்துக்க, என்னுடைய அடியார்கள் வழிகெடுக்க முடியாது. அப்படி என்னுடைய அடியார்களாக இல்லாத என் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் வழிகட்டு போவார்கள், உன்னுடைய சூழ்ச்சிக்கு அவர்கள் அகப்பட்டு போவார்கள், முடிந்தால் செய்து கொள் சொல்லி அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். நான் சொல்ற இந்த செய்தியெல்லாம் 38வது அத்தியாயத்தில் 85வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் பேசுவான். மேல ஒரு 10 வசனம் பக்கமா இந்த செய்தி அல்லாஹ் பேசுவான். நீங்க எடுத்து கூட பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதுல ஒரு வசனம் தான் 85வது வசனம். நான் இப்ப வாசித்த இந்த வசனம் இருக்கேன். 85வது வசனம் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, ல அம்ல அன்ன ஜஹன்னம, அல்லாஹ் சொல்றான், நான் நரகத்தை நிரப்புவேன், நான் நிரப்புவேன். மின்க வ மிம்மன் தபிஅக, உன்னையும் சேர்த்து அங்க நான் கொண்டு போவேன். உன்னை பின்பற்றி வந்தாங்க அல்லவா, உன்னை பின்பற்றி வராங்க பாரு, அவர்களையும் என்ன செய்வேன் சொன்னா அவர்களில் இருந்து கொண்டு வந்து என்ன செய்வேன் சொன்னா நரகத்தை நான் நிரப்புவேன். உன்னாலும் கெட்டவர்கள், அது மட்டுமல்லாது அவர்கள் யார் யாரெல்லாம் உன்னை பின்பற்றினார்களோ, நீ கெடுத்தவர்கள், கெடாமலேயே உன்னை பின்பற்றியவர்கள் நீ தான் கெடுப்ப. இருந்தாலும் சில பேருக்கு அடுத்தவர்களை பார்த்து பார்த்து பழகி போய் உன்னை பின்பற்றிடுவாங்க பாரு, அத்துணை நபர்களையும் கொண்டுதான் அஜ்மாயின், இந்த எல்லோரையும் கொண்டு இந்த நரகத்தை நான் நிரப்புவேன் என்பதையும் அந்த நேரத்தில் இப்லீஸுக்கு வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி வைத்திருக்கிறான் என்பதும், சொல்லித்தான் அவனை அங்கிருந்து விரட்டினான் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆக அந்த நரகத்தை விட்டு நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் இப்லீஸ் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளிலே நாம் அகப்படாமல் மீதம் இருக்கக்கூடிய இந்த 10 நாட்களையும் நாம் நல் அமல்களை கொண்டு நாம் நினைச்சோம்னு சொன்னால் அலங்கரிக்க வேண்டும். அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
நம்முடைய துஆக்களால் ரப்பிடத்தில் நாம் நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய கண்ணீர் துளிகளால் நம்முடைய பாவங்களை கழுகிக் கொள்ள வேண்டும். நரகத்தில் இருந்து நாம் சொன்னா நம்முடைய நாளை வறுமையினுடைய வெற்றியை, நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே துஆ செய்து வல்ல ரஹ்மான் அதற்கான வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் உலகில் உண்டான எல்லா மக்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.